Hello Nunba, welcome to our channel. In our channel, Tecno Camon 30 series officially Amazon launch பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்து ரெண்டு போனுங்க 30 Premium and 30 Premium ஏற்கனவே நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டோம். பார்க்காத மேல கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த ரெண்டு மொபைலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல Camon 30 மொபைல் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த Camon 30 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இந்த போன்ல இருக்கு. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் 8256GB வேரியன்ட் ஒரு 29,000 நமக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இந்த டெக்னோ சைட்ல இருந்து நம்மளுக்கு இந்த போன்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது தவிர்த்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் டெக்னோ Camon 30 மொபைல் பாக்ஸ். முன்னாடி டெக்னோ Camon 30 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே முதல்ல நமக்கு மொபைல் அண்ட் தட் உங்களுக்கு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுல யூசர் கரண்ட் வாரண்டி புக், சோ ஒரு ஹார்ட் அண்ட் டஃப் அண்ட் கவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபைனலா ஒரு டைப் சி கேபிள் அண்ட் 70 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த டெக்னோ Camon 30 இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அபிஷியலா ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச் இங்க டெக்னோ சைட்ல இருந்து ஃப்ரீயா ஆன்லைன் பை பண்றவங்களுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8256GB வேரியன்ட் ஒரு 23,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 512GB ஒரு 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு அக்ரீஸான பிரைசிங்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிங்ஸ் டைப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல உங்களுக்கு உள்ள கேமரா மேனுவல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபிளாஷ் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு கார்னர்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு டாட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் லைட், அதாவது நோட்டிபிகேஷன் லைட், அதாவது உங்களுக்கு இன்கமிங் கால் மெசேஜஸ் இது மாதிரி நோட்டிபிகேஷன் வர்றது உங்களுக்கு இங்க ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரியும். சோ இது மாதிரி ஒரு யூனிட்டான விஷயங்கள் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அது தவிர்த்து ஒரு சூப்பரான லெதர் டச் பினிஷ்ல இந்த வட்டம் ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டெக்னோ Camon 30 பொறுத்தளவு. சோ ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேயும் இங்க அருமையான ஒரு டிசைன் ஃபேட்டரும் ஒரு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் இந்த வட்டம் டெக்னோ Camon 30ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஃபுல் HD பிளஸ் உங்களுக்கு 10 பிட் பேனல் இந்த பிரைசிங் ரேஞ்சில் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதை தவிர்த்து 1300 நிட்ஸ் வித் 1.07 பில்லியன் கலர்ஸோடையும் இந்த டிஸ்பிளே சப்போர்ட் ஆகுது. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே எந்த ஒரு HDR வீடியோஸ் பாக்குறதுக்கு இங்க கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. அண்ட் தட் ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே வித் 10 பிட் பேனலோடையும் இந்த வட்டம் இந்த அக்ரிஸான பிரைசிங்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டிஸ்பிளே பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 200 கிராம், திக்னஸ் 1.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல HiOS 14 சப்போர்ட் வித் 3 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM with UFS 2.2 support, studio speaker with Dolby Atmos with high-res audio certificate ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support, Bluetooth 5.2, NFC support, FM radio, under display fingerprint sensor and IP54 rating, virtual RAM support. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட டெக்னோ Camon 30ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 70 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 within 45 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. சோ கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோல நிறைய கேமிங் விளையாண்டாலும் ஒரு மல்டிமீடியா யூசேஜ் நிறைய யூஸ் பண்ணாலும் பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆனும் பட்சத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேட்டரி அவ்வளவு சீக்கிரம் ட்ரைன் ஆகல. ஒன் டே வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்பும் இந்த டெக்னோ Camon 30ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS சப்போர்ட், 1.9 அப்பச்சர்ல 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 50 MP டூயல் ஃபிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான கேமரா செக்மெண்ட் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. சோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் அண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனோட அருமையான ஒரு ரிசல்ட் இங்க கேமரா செக்மெண்ட்ல வருது. செல்ஃபி கேமரா சொல்லவே வேண்டாம், அருமையா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸா இருக்கட்டும் அண்ட் தட் உங்களுக்கு நைட் மோட்லுமே இங்க செல்ஃபி கேமரா நல்லா பிஹேவ் ஆகுது. ஓவரால் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட ஒரு நல்ல கேமரா அவுட்புட்டோட நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்ஸோடையும் இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்ல இந்த டெக்னோ Camon 30ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த வட்டம் MediaTek Dimensity 7020 ஒரு 6nm ஆர்கிடெக்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க. சோ 2.2 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது IMG BXM
8,0256 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு GPU அண்ட் CPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோ ஆகட்டும், மல்டிமீடியா யூசேஜ் ஆகட்டும், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு போட்டோ அப்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் போட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் ஃபாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டோரேஜுக்கும் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான LPDDR 4X RAM சப்போர்ட்டும் அண்ட் நல்ல ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டவுலி ஆட்டம்ஸோட 120 இயர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே இந்த போன் நல்லாவே இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த போனோட ப்ராசஸர் இங்க நல்லாவே இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த HiOS இங்க நல்ல ஒரு ஆப்டிமைஸோட நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு UI இந்த இடத்துல இருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இங்க சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ கேமம் 30 இதோட பிரைசிங் ஒரு 23,000 ரூபாங்க. 23,000 கொடுத்து இந்த மொபைல் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த வட்டம் டெக்னோ நமக்கு ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு 10 பிட் பேனல், அது போக நல்ல ஒரு மேட்சான டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் சிஸ்டத்துக்கு அந்த டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் ஹைரஸ்ட் ஆடியோ அண்ட் டவுலி ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கனால நல்ல ரிச் சவுண்ட், நல்ல கிளாரிட்டியான சவுண்ட் கிடைக்குது. ஸோ கேமராவுமே இங்க நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அல்ட்ரா வைட் சென்சாரோ இது மாதிரி விஷயங்கள் இல்லாத ஒரு டவுன் கிரேட். ஆனா இங்க பிரைமரி சென்சார் நல்லா இருக்கு, செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்கு அண்ட் இங்க ஹையஸ்டாவுமே உங்களால 4K வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இங்க நல்ல ஒரு சிப்செட்டுமே இந்த போன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஒரு 23,000 ரூபாய்க்கு அது டெக்னோ சைட்ல இருந்து இது மாதிரி விஷயங்களுக்கு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதை தவிர்த்து 3 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போனுக்கு வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது ஒரு 23,000 ரூபாய் செக்மெண்ட்ல இது மாதிரி விஷயங்கள் அது டெக்னோ சைட்ல இருந்து கேட்கறது மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு. சோ இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். நீங்க கேட்கிற எதிர்பார்க்கிற அனைத்து விஷயங்களும் இந்த போன்ல ஒரு மலிவான விலையில் எடுத்துட்டு வந்திருக்காங்க டெக்னோ சைட்ல இருந்து. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த மொபைல் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.